எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட பார்த்தீங்கன்னா 30 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ என்னோட சேனல் நேம் உன்னை பற்றி யோசி திங்க போட்டு வருஷம் உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ங்க. ஸோ டான்ஸு யாரெல்லாம் டான்ஸ் ஆகணும் நடனம் ஆடணுன்றவங்க கண்டிப்பாக இந்த ஃபெஸ்டிவல் டேயில் தீபாவளி ஃபெஸ்டிவல் டேலேருந்து ஒரு தாட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்குள்ள ஒரு டேலண்ட் இருக்கும். டான்ஸ் ஆகும், டான்ஸ் நிறைய ஆடுறவங்க திறமையானவங்க வீட்டுக்குள்ளே இருப்பீங்க. அவங்களாம் வெளியில் உங்களுக்கான அங்கீகாரத்தை பெற்று இந்த லைனில் போய் சக்ஸஸ் ஆகுங்க. ஸோ நிறைய பார்த்திங்கன்னா டான்ஸர் ஆகிறது ஆம்பிஷனாக வச்சுருப்பாங்க. அதில் நானும் தாங்க. எனக்கு கலா மாஸ்டர்கிட்ட டான்ஸ் கற்றுக்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை. சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை. ஸோ நம்ம தளபதி மாரி ஆடலனாலும் ஒரு சுமாராக தான் ஆடணும்ல. தளபதியை பார்த்து விஜய் தளபதியை பார்த்து தான் எனக்கு டான்ஸ் ஆடணுன்றது அந்த ஸ்பார்க் எனக்கு லைஃப்பில் வந்துச்சு. எப்படின்றதுக்குள்ளே நம்ம எப்படியாவது இந்த ஸ்டூடியோவில் போயிட்டு காலடி எடுத்து வச்சிடணும். ஸோ எனக்கு கலா மாஸ்டர்கிட்ட டான்ஸ் கற்றுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. அதேமாரி உங்களுக்கு டான்ஸ் கற்றுக்கணுன்னு ஆசை இருந்ததுன்னா உன்னை பற்றி யோசி திங்க போட்டு வெசல் இன்றைக்கே போயிட்டு ஸ்டுடியோவில் போய் ஜாயின் பண்ணி கலந்துக்கிட்டு நீங்கள் நிறைய வின் பண்ணுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உனக்குள்ள சக்தி இருக்குது, அதை உசுப்பிட வழிபாரு. உனக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு பிடிக்கிற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி அந்த லைனில் டாப் மோஸ்ட்டில் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை அசிச்சிக்க யாருமே கிடையாது. ஸோ லைஃப்பில் ஆம்பிஷன் இருக்கணும். ஸோ எனக்கு ஆம்பிஷன் கலா மாஸ்டர்கிட்ட டான்ஸை கற்றுக்கணுன்ற ஒரு ஆம்பிஷன் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ஆம்பிஷன் இருக்கும். அதை இந்த ஃபெஸ்டிவல் டேயில் தட்டி எழுப்புங்க. தீபாவளி ஃபெஸ்டிவல் டேஸில் உங்களுக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டை தட்டி வெளியில் கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, யூ ஆர் த ராக் ஸ்டார். சரிங்களா? எப்பயுமே ராக் ஸ்டார் தான். ஸோ உங்களுக்குள்ள சில நல்ல விஷயங்கள், நல்ல டேலண்ட் நிறைய இருக்கும். அதை நீங்கள் தான் அலசி ஆராய்ச்சி கண்டுபிடிக்கணும். உங்களுக்கெல்லாம் என்ன டேலண்ட் இருக்குன்னு. நீங்கள் டான்ஸர் ஆகணும்னா கீக்கி ஸ்டுடியோவில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க. நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு சந்தனம் சார். ஸோ அதனால் அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் யாரும் தெரியும் உங்களுக்கு, ஆக்டர் பாக்யராஜ் சன் இருக்கார் இல்லையா, அவர் தான் சந்தனம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு கீக்கி ஸ்டுடியோ. ஸோ கீக்கி யாரும் தெரியுமா? சந்தனோட ஒய்ஃப். அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கலா மாஸ்டர்கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய பெரிய பெரிய மாஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. எல்லா மாஸ்டர்கிட்டையும் போயிட்டு ஜாயின் பண்ணி பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணும். சின்ன சின்ன ஸ்டூடியோ வச்சுட்டு பண்ணுறவங்க அவங்களும் டாப் மோஸ்ட்டில் டைரக்டராக காலடி எடுத்து வச்சு டான்ஸ் டைரக்டராக மாறத்துக்கு வாய்ப்பை நம்ம தேடிக்கணும். ஸோ உங்களுக்கு அந்த வாய்ப்பு பிடிச்சிருந்ததுன்னா இன்றைக்கே டான்ஸ் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்குள்ள ஆசை இருந்ததுன்னா போயிட்டு இந்த ஃபெஸ்டிவல் டேயில் கலந்துக்குங்க. ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நமக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த லைனில் போயிட்டு நாம் அலசி ஆராய்ஞ்சு அந்த வழியில் போயிட்டோம்னா அடி தூள் அப்படின்வாங்க. சரிங்களா? ஸோ நல்ல விஷயத்த உடனே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். பை பாய், சீ லேட்டர். உங்கள் சுகன்யா.